ஒரு பேட்டரி வண்டியில் போயிட்டுருக்கேங்க. அவர் வண்டி ஓட்டுறாரு இல்லை நான் ஓட்டணும்னு தெரியல. சென்ட்ரா என்ன உட்காந்து சைடில் உட்காந்துருக்காப்புல. இங்கே பாருங்கள், இது எந்த ஊர்னு உங்களுக்கு காமிக்கிறேன், சொல்கிறேன். இங்கே பாருங்க, குதிரை வண்டி. குதிரை வண்டிலையும் சண்டி அடிக்கிறாங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் லேசாக புரிஞ்சிருக்கு உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம், அது போக ஒரு புனித ஸ்தலமும் கூட. இப்போ நம்ம வந்திருக்கிறது தாங்க புத்தகயா, பீகார் மாநிலத்தில் இருக்கிற கயாவில் இருக்கிறோம். புத்தர் கோவிலுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோங்க. இங்கே பயங்கர செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா 2013 அது வரைக்கும் கேமரா எல்லாமே அலோட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டேட்டம்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு 2013 நடந்த லேசாக பாம்பு பிளாஸ்ட்னால கொஞ்சம் ஸ்ட்ரீட் பண்ணி இங்கே எல்லாமே செக் பண்ணி உள்ளே வர்றாங்க. கேமராவுக்கு ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே. புத்தர் 29 வயசில் இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. இங்கே வந்து தான் போதி மரத்து அடியில் இருந்து ஞானம் பெற்றிருக்காரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த டைமில் இது இப்போ இருக்கிற மாதிரி பில்டிங்லாம் எல்லாமே ஃபுல்லாக பெரிய காடாக தான் இருந்திருக்குங்க. இன்னும் உள்ள சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருக்குங்க. முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கேன். 2 கட்ட செக்கிங்க்கு அப்புறம் உள்ளே வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், புத்தருடைய அருமையான அழகான கோயிலை பாருங்கள். அவ்வளோ ஒரு சாந்தமான இடமா இருக்குங்க. ஒரு அழகான பாட்டு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய எப்படி உள்ளேருந்து பார்ப்போம். ஒன்றா என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குது உள்ள அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 2300 வருடம் பழமையான கோவிலுங்க. சாதாரண மனிதராக சித்தார்த்தன் என்ற பெயரில் இருந்தவர் இங்கே வந்து புத்த மரத்துக்கு இடையில் போதி பெற்றதுக்கப்புறம் கௌதம புத்தராக உருவெடுத்திருக்காருங்க. புத்தர் வந்து 3 பகல் 3 நைட்டு இருந்து அந்த மரத்துக்கடியில் இருந்து தவம் பண்ணதுக்கப்புறம் கௌதம புத்தம் மாறினார். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருந்து தான் அவர் தவம் பண்ணியிருக்கு. இவங்கெல்லாம் வந்து புத்தருடைய தீவிர பக்தர்கள். திபத்திலிருந்து இங்கே வந்து எப்போவுமே உட்காந்து அவரை நோக்கி தவம் புரிவாங்க, பூஜை பண்ணுவாங்க. வரிசையாக உட்காந்துருக்காங்க. அதை நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாம். இது திபெத் நாட்டுடைய ஃப்ளாகில் உள்ள கலரில் இருக்குங்க. ஃபுல்லாகவே இதில் இருக்குது. ஃபுல்லாகவே மந்திரங்க. இந்த மந்திரத்தினால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நடுவில் இப்படி ஒரு தெப்பக்குளம் இருக்குது பாருங்கள். இதை சுற்றி தான் அந்த ஃப்ளாகை பார்க்க முடியுங்க இந்த புத்தர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா. திபெத் மொழியில் எழுதியிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக மந்திரங்கள்ங்க. இந்த தெப்பக்குளத்தில் தாங்க புத்தர் 6 வாரமாக இருந்து தவம் பண்ணியிருக்காரு. அதுவும் கடுமையான மழை பெய்தாலும் சரி, வெள்ளம் காற்று எது வந்தாலும் இதில் இருந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க 6 மாதம். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பியிருக்காருங்க. இந்த தூண் வந்து அசோகர் தூணுங்க. 2300 வருடங்களுக்கு முன்னாடி சாம்ராட் அசோகர் நிறுவன தூண் 100 அடி இருந்திருக்குது. இதை வந்து அப்போ நடந்த ஒரு கலவரத்தில் எல்லாத்தையும் உடச்சி எடுக்கும்போது இதையும் உடச்சிருக்காங்க. அது வந்து இப்போதைக்கு கல்கத்தாவில் உள்ள மியூசியமில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே வரும்போது இந்த மாதிரி ஸ்தூபங்கள் நிறைய பார்க்கலாங்க. எக்கச்சக்கமாக இருக்கும். உலக அமைதி வேண்டி இந்த மாதிரி கிண்ணங்களில் தண்ணீர் வைக்கிறாங்க. இது இங்கே ஒரு முறையாக கடைபிடிச்சிட்டு வராங்க. இங்கே பாருங்கள். இந்த ஸ்தூபங்களை பற்றி விசாரித்ததில் 484 சீடர்கள், புத்தருடைய சீடர்களுடைய சமாதிங்க இதெல்லாம். அதான் அந்த ஸ்தூபங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கலராக டென்ட் அடிச்சிருப்பாங்க. இது என்னன்னா, தீவிர பக்தர்கள் இங்கே வந்து 1 வாரத்திலிருந்து 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட இதில் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. Om Mani Padme Hum. Your mind will be peace. And one is mandala. When you put mandala in your room, the positive energy coming and negative energy going. So must after the sightseeing finish, my brother bring you to the Bodhi shop. You can get some Bodhi Mala statue with her. And if you're going to stay long time, there is a nice place to see Mahakala cave. You visit the mountain here? No. No. Mahakala cave is where Buddha was meditation.
6 years, 27 days without food. Okay. And one is the Sujata village where Buddha was getting milk rice. So he's my friend. If you like to go there, I have a small bike. I can show you Mahakala Sujata, okay? ஓகே தேங்க்யூ Tomorrow. ஓகே ஓகே இந்த புத்த மரத்தில் செஞ்ச அந்த மாலை அணியுங்க அவ்வளோ சக்தியாக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும். நீங்கள் ஸ்டே பண்ணால் கூட இந்த புத்தகையால் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि ஓகே नाम क्या है ट्री का नाम क्या है राजयत्न ராஜயாத்னு இந்த ட்ரீக்கு கீழே இருந்து தான் அவர் இந்த மந்திரத்தை சொல்லி புத்தருக்கு படைச்சிருக்கிற பழங்கள் பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் படைச்சிருக்காங்க பாருங்கள். இப்படி வரிசையாக உட்காந்து மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க பாருங்கள். நிறைய பேர் அதுவும் வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் இங்கே தியானத்தில் அமர்ந்திருந்து தியானம் பண்ணுறது இங்கே பார்க்கலாங்க. ஒரு முக்கியமான இடத்துக்கு உள்ளே வந்துட்டோங்க. இதுதான் புத்தர் போதி பெற்ற புத்த மரம், அரச மரங்க. இது அப்புறம் புத்த மரமாக மாறிடுச்சு, புத்த மரமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து மெடிடேஷன் பெரும்பாலும் எப்போவுமே வெளிநாட்டவர்களும் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே நம்பிக்கையாக பண்ணுறாங்க. இந்த கேட்டுக்குள்ளே ஒரு சின்ன மண்டபம் இருக்குங்க. அது எல்லாமே தங்கத்தில் செய்யப்பட்டதுங்க. இதில் உட்கார்ந்து கிழக்கு பக்கமாக இருந்து தான் பகவான் புத்தர் தியானம் பண்ணியிருக்காருங்க. இந்த பக்கம் இருந்து பார்த்தா கொஞ்சம் தெரியும், அதனால தாங்க கொஞ்சம் அந்த பக்கத்தை எடுக்கிறேன். பாருங்கள் உள்ளே தெரியுது பாருங்கள். அதில் தான் புத்தர் உட்கார்ந்து தவம் செய்த இடம். சென்டர் ஆஃப் என்லைட்மெண்ட் அந்த மரத்துக்கு பக்கத்தில் இதில் தான் நேராக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க அந்த இடத்துல. கரெக்டாக அந்த மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது வந்தீங்கன்னா அவர் உட்காந்து தியானம் செய்த அந்த இடத்துக்கு பேர் டைமண்ட் த்ரோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான இடங்க. இந்த இடத்துல தான் புத்தர் வந்து வாக்கிங் மெடிடேஷன் பண்ணியிருக்காருங்க. 11 ஸ்டெப்பு முன்னாடி நடந்தோம், அதே மாதிரி 11 ஸ்டெப் பின்னாடி நடந்தோம். வாக்கிங் மெடிடேஷன் பண்ணியிருக்காருங்க. ஒரு முக்கியமான இடமா சொல்லப்படுதுங்க அந்த இடம். இவர் தான் கொஞ்சம் சில கதைகளும் சொல்லி இந்த மரத்துடைய சின்ன துண்டு கொடுத்துருக்காருங்க. பாருங்க எவ்வளவு பேர் இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. பாருங்க இது ஒரு மெடிடேஷன் கிடைக்குது. இதுதாங்க கோயில் பக்கத்தில் இருக்குது. கோயில் உள்ள வளாகத்துக்குள்ள தான் இருக்குது. ரத்தன் கருங்க. இதில் இருந்து தான் 5 விதமான வெளிச்சம் வந்து அவரோட மேலே உடம்புல இருந்து புத்தர் மேலே தான் வந்துருக்குங்க. ஒரு 5 தர்மம் சொல்லியிருக்காருங்க. அது என்னென்ன சொல்லியிருக்காரு இப்போ இங்கிலீஷில் சொல்லுவார் பாருங்க. Don't kill, don't steal, don't misbehave, don't tell a lie, or don't do drugs. This is the Buddha Panchasila. Panchasila means 5 rules. புத்தருடைய 5 ரூல்ஸ் இந்த தான் ரூல்ஸுங்க. If you follow Panchasila, then you become pure. இந்த 5 விதிமுறைகளை கடைப்பிடிச்சா நம்ம சுத்தமாக ஆயிடலாம் அப்படின்றாருங்க. Meditation place of monks. இது ஃபுல்லாகவே வளாகத்தை சுற்றி மெடிடேஷன் பிளேஸ் தாங்க. இதுதாங்க புத்தருடைய தாயார் மகமாயி, அவங்களுடைய சிலை இருக்குதுங்க. புத்தர் பிறந்து ஒரு வாரத்தில் இவங்க தவறிட்டாங்க. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டுங்க. இப்போ தான் உள்ளே போக போகிறோம். புத்தரை வந்து இப்போ தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா கண்ணு மூடி இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அவர் கண்ணை திறந்துருக்கு பாருங்க. முழுமையான தங்கத்தில் செய்யப்பட சிலைங்க. ஓகே, இதுதாங்க அசோக கேட்டுங்க.
முகலாய பேரரசு காலத்தில் உடைக்கப்பட்டிருங்க. அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் சரி பண்ணி இந்த தூணை மறுபடியும் அதில் அப்படியே நிறுவி வச்சுருக்காங்க. In Buddha light. சுஜாதா அவங்களுடைய சிலைங்க. Here, Hindus temple. இது அன்னபூர்ணா மாதாங்க. இதில் பஞ்ச பாண்டவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அங்கங்கே ஒத்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க ஸ்டைலில். இதெல்லாம் வந்து லே லடாக்லேருந்து வந்து தியானம் பண்ணுறாங்க பாருங்க, அங்கே சுற்றுலாவாசிகள். இந்த சுற்றிட்டு இருக்கலாங்க, இதுதான் மணிகுர்மான்னு சொல்லுவாங்க. இது பித்தளையில் செய்யப்பட்டது. இதுக்குள்ளே வந்து திபெத்திய மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்குங்க. இது சுத்தம் போது அந்த மந்திரங்கள் பவர் பெறுதுன்னு சொல்கிறாங்க, சக்தி பெறுதுன்ட்டு. இங்கே பாருங்க, பக்கத்தில் வந்தாச்சு. பார்க்கவே பிரம்மாண்டமாக ரொம்ப ஆளாக இருக்குங்க. ஐயோ, இங்கே பாருங்க, 80 அடி புத்தர் சிலைங்க. புத்தர் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் தான் பார்க்க முடியும். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் ஆகுங்க தூரம். இதில் யார் டிரைவர் கண்டுபிடிக்க பார்ப்போம். பீகாரில் ஒரு ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். இந்த 3 பேரில் யார் டிரைவராக இருக்கலாம்? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.